இப்போ இந்த கலர் வந்து லைட் கலரில் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை வெயிலில் கொண்டு போகலாம். கலர் வந்து டார்க் ஆகிட்டு பார்த்தீங்களா? வணக்கம் தமிழா. விவோட ஃபோன்களில் Y சீரிஸ் வந்து ரொம்பவே பாப்புலர். அதில் வந்து பல ஃபோன்கள் விற்கிறாங்க. அதிகமாக விற்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் கூட. இந்த Y சீரிஸில் புதிதாக இப்போ வந்து Vivo Y100 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் ஒரு குவிக்கான விமர்சனம் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து ஒரு சிங்கிள் வேரியண்ட்டில் வருது. 8GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட். இதோட விலை வந்து 25,000 ரூபா. ஸோ இந்த ஃபோன் இந்த விலைக்கு அப்படி என்ன தராங்க, அதில் என்ன இருக்குது, இல்லை இதோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ், இதோட அன்பாக்சிங் மற்றும் ஒரு குவிக்கான விமர்சனம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். உள்ளே வந்து இந்த Vivo Y100 இருக்குது. எங்கிட்ட இருக்கிறது பசிபிக் ப்ளூங்கிற இந்த கலர். இது வந்து மெட்டல் பிளாக் மற்றும் ட்வலைட் கோல்டுன்னு இன்னும் 2 கலர்லையும் வருது. இந்த ப்ளூ கலர் வந்து ஒரு ப்ளீசிங்கான ஒரு கலரில் வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து அவங்க வந்து சில Vivo சீரீஸ்லாம் வந்து இந்த கலர் சேஞ்சிங் பேனல்னு கொண்டு வந்தாங்க. அது வந்து இந்த Y100லையும் இருக்குது. அதாவது வெளிச்சத்தில் சன்லைட்டில் இந்த யூவி கதிர்கள் மூலமாக இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நான் வந்து ஸ்டூடியோக்குள்ளேயே அந்த யூவி லைட்டை அடித்து காண்பிக்கிறேன். ஸோ இப்படி அடிக்கும்போது கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஷேடில் கொஞ்சம் நேரம் கழிச்சு இருக்கும்போது நார்மல் ஆயிரும். ஸோ இப்படி வெளியே நீங்கள் போகும்போது கூட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த ஃபோன். ஸோ வந்து கலர் சேஞ்சிங் பேனல் வந்து இந்த ஃபோனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பின்பக்கம் வந்து இது வந்து கிளாஸ் பேக்கு, 7.73 mm திக்னஸ் மற்றும் 181 grams வெயிட்டில் இது வருது. டிசைனை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சாஃப்ட் பேக்கேஜ் தந்திருக்காங்க. யூசர் கைட், சிம் ட்ரை ஓப்பன் பண்ணக்கூடிய பின், 44 watts சார்ஜர், அதுக்கான டைப் சி கேபிள் வந்து பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு இதில் கிடைக்குது. சரி, திரும்பவும் டிசைனுக்கு வரலாம். நல்ல ஒரு ஃப்ளாட்டான ஒரு டிசைனில் வந்து இதை பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவல் ஷேடு இருக்குது, ஒரு டுவல் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேமரா மாடல் சுற்றி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து ஒரு கிளாஸியான ஒரு ஃபினிஷில் வந்து ஒன்று தந்திருக்காங்க. அது வந்து லைட்டில் ஒவ்வொரு ஆங்கிள்லையும் வந்து வேறு கலர் வந்து உங்களுக்கு தென்படுது. மற்றபடி கீழே வந்து ஒரு மேட் ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. விவோவோட பிராண்டிங் இருக்குது. மேல் பக்கம் வந்து உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது, சிம் ட்ரே. இதில் வந்து நீங்கள் 2 சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போடலாம். ஹைப்ரிட் சிம் ட்ரே இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன், டுவல் சிம் டுவல் ஸ்டாண்ட் பை சப்போர்ட்டோடு இது வருது. கீழ்ப்பக்கம் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர், USB டைப் சி போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. இதில் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து பிளெயினாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃப்ளாட் டிசைனால் இப்படி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சா கூட இந்த ஃபோன் வந்து நிற்கும். ஒரு ஃப்ளாட் டிசைனில் இது வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எர்கானமிக்காக வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வந்து டீசெண்டான ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தராங்க. ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்யுது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ கிடையாது, NFC கிடையாது. ப்ளூடூத் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. ஸோ வாங்கினீங்கன்னா தேவையில்லாத ஆப்ஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. சென்சர்ஸ் தேவையான எல்லா சென்சர்ஸும் வந்திருக்காங்க. Y1 L1 சர்டிஃபிகேஷனும் உண்டு. ஸோ நீங்கள் OTTயில் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி வீடியோ பார்க்கும்போது HD ரெசல்யூஷனில் பார்க்கலாம். இப்போ இதோட டிஸ்பிளேக்கு வருவோம். 6.38 inch டிஸ்பிளே. ஸோ வந்து ஒரு கை கடக்கமான ஒரு ஃபோன் இதை சொல்லலாம். ஏன்னா வந்து சில ஃபோன்கள்லாம் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 6.78 inch 8 inchலாம் போகுது. இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு சைஸ் வந்து தந்திருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் AMOLED டிஸ்பிளே. இது 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கலர் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தக்கன வச்சுக்கலாம். அப்புறம் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 60, 90 இல்லாட்டி ஆட்டோ ஸ்விட்சில் வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. அதில் வந்து பல கிளாக் ஃபேஸஸ் தந்திருக்காங்க. பிரைட்னஸ் வந்து நல்லா இருக்குது. 1300 nits பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. HDR10+ சர்டிஃபிகேஷனும் இதில் வந்து கிடைக்குது. மொத்தத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே. கலர்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குது, பஞ்சியாக இருக்குது. படம் பார்க்கறதுக்குலாம் வந்து உகந்த ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் வந்து தந்திருக்காங்க. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் டாப் நாச். ஸோ இந்த விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தந்திருந்தால் இன்னும் ஒரு கெத்தாக இருந்திருக்கும். பட் ஒரு பழைய வாட்டர் டாப் நாச் இம்ப்ளிமெண்டேஷன் தான் வந்து இதில் தந்திருக்காங்க. இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து மீடியாடெக்கோட Dimensity 900 சிப்செட்டை வந்து இது பவர் ஆகுது. 8GB RAM இருக்குது, 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தந்திருக்காங்க. எக்ஸ்பேண்டபிள் RAM கூடுதலாக ஒரு 8GBயும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த Dimensity 900 வந்து பார்த்திங்கன்னா இந்த விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் பர்ஃபார்மிங் சிப்செட்டாக எனக்கு தென்படுது. இந்த விலைக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான சிப்செட் அவங்க தந்திருக்கலாம். பட் விவோ வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் போடுவாங்க அவங்க ஃபோன்களில். இந்த விவோ ஃபோன்கள் வாங்குவவங்களுக்கு திருப்திப்படுத்தும்படியான ஒரு டீசெண்டான கேப்பபிளான ஒரு சிப்செட் இது. பட் இந்த ஸ்பெக்ஸ்லாம் பார்க்கக்கூடிய இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபோனில் இந்த ஸ்பெக்ஸ் தராங்க, இந்த ஃபோனில் இந்த ஸ்பெக்ஸ் தராங்கன்னு அவங்களுக்கு வந்து தோணும் இது வந்து கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மிங் சிப்செட்டாக கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக தந்திருக்கலாம். பட் இதில் வந்து அவங்க வந்து Dimensity 900 சிப்ஸ் தந்திருக்காங்க. டீசெண்டான ஒரு சிப்செட்.
ஒரு நார்மல் யூஸுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு 5G சிப்செட் இது. கேம்ஸ்லாம் வந்து நார்மலான யூஸுக்கு வந்து ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். பின்பக்கம் வந்து 3 கேமரா வந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து 64 மெகா பிக்சல் கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடு வருது. கூடுதலாக ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. ஒன்று வந்து மேக்ரோ, இன்னொன்று வந்து டெப்த் சென்சர். செல்ஃபிக்கு வந்து ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. கேமரா மோடில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நைட் மோட் இருக்குது, போர்ட்ரேட் மோட் இருக்குது, ஸ்லோமோ, வீடியோ, டூவல் வியூ. ஸோ நீங்கள் வந்து டூவல் கேமரா வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை ஒரே டைமில் எனேபிள் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். அதுலேயே வந்து பல செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் தந்திருக்காங்க. புக்கே ஃப்ளார் போர்ட்ரேட், மல்டி ஸ்டைல் போர்ட்ரேட், அந்த ப்ரோ மோடு, அந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ மோடில் கிடைக்குது. வீடியோ வந்து நீங்கள் 4K வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். 1080 60 fps ஆப்ஷனும் இருக்குது. 4Kல வந்து ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ண முடியாது. பட் வந்து அதோட குவாலிட்டி வந்து பெட்டராக தான் இருக்குது. நீங்கள் சாம்பிள் கான்ஃபிகரேட் பாருங்கள். அதேமாதிரி ஸ்டெபிலைசேஷன் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் மற்றும் அல்ட்ரான்னு 2 ஆப்ஷன் தந்திருக்காங்க. இப்போ சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம். டே லைட்டில் வெளிச்சத்தில் வந்து ஃபோட்டோஸ் வந்து நல்லாவே இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டு கேமராலாம் சொல்ல முடியாது. பட் வந்து இந்த ஃபோன் வாங்கக்கூடியவங்களை திருப்திப்படுத்த முடியாத ஒரு டிசைனான ஒரு நல்ல கேமரா இம்ப்ளிமெண்டேஷன் தான் தந்திருக்காங்க. கலர்ஸ்லாம் வந்து நேச்சுரலாக நல்லாவே வருது. ஸோ கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கு. ஒரு பரவாயில்லாமல் ஒரு டீசெண்டான ஒரு கேமரா வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. கேமரா சாம்பிள்ஸ் இப்போ பாருங்கள். சரி வீடியோ எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சாம்பிளில் இப்போ நான் எடுக்கிறது வந்து 1080 30 fpsல எடுக்கிறேன். 60 fpsலையும் எடுக்கலாம். 4K வந்து 30 fpsனால் மேக்ஸிமம் வந்து எடுக்கலாம். 4Kல வந்து ஸ்டெபிலைஸ்ட் வீடியோ கிடைக்காது. இப்போ எடுக்கிறது வந்து டிஃபால்ட்டாக உள்ள ஆப்ஷனில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட்னு தவிர அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதையும் எனேபிள் பண்ணிட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு காண்பிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து 4Kக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து 4Kல எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். ஸோ ஷேக் இருக்கும், ஏன்னா வந்து இதில் வந்து ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. நடந்து போய்ட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணிட்டு நான் எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். நடந்து போய்ட்டு இருக்கிறேன். ஸோ ஸ்டெபிலைஸ்ட் வீடியோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 4Kக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம். பட் 4Kல வந்து ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா 1080 30 fpsல மேக்ஸிமம் வந்து எடுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தென்படுது. ஆடியோ குவாலிட்டியும் கெடுங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4500 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 44 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. ஸோ வந்து குயிக்காக சார்ஜ் பண்ணலாம். பேட்டரி வந்து ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் எதிர்பார்க்கலாம். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் Android 13 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. அவங்களோட ஃபன் டச் UI யூஸ் பண்ணுறாங்க. ஃபன் டச்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் உண்டு. ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் நிறைய தராங்க. ஸோ வந்து பல ஃபீச்சர் ரிச்சான ஒரு UI இந்த ஃபன் டச் UI. ஸோ அது வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து விவோவோட Y100. இதோட ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 Hz AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. நல்ல ஒரு டிஸ்பிளே இதில் இருக்குது. கைக்கு அடக்கமான ஒரு ஃபோன். 6.38 inch டிஸ்பிளே வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே சைஸாக எனக்கு தென்படுது. 44 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் தராங்க. டீசெண்டான கேமரா வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. 4K வீடியோ எடுக்கலாம். ப்ரைஸுக்கு பார்க்கும்போது ஸ்பெக்ஸ் வந்து கொஞ்சம், அதாவது சிப்செட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக தந்திருக்கலாம். Dimensity 900 சிப்செட் டீசெண்டான ஒரு சிப்செட். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டர் தந்திருக்கலாம். இதில் FM ரேடியோ இல்லை. இந்த செக்மெண்ட்டில் வந்து FM ரேடியோ விரும்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஃபோன் வாங்கக்கூடியவங்க. பட் இதில் வந்து FM ரேடியோ கிடையாது. அப்புறம் உங்களுக்கு இதில் வாட்டர் டாப் வாட்ச் தராங்க. டிஸ்பிளேயில் பஞ்சு ஹோல் தந்திருக்கலாம். ஸோ இதான் வந்து Vivo Y100. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ படுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது ரேஷ்மாஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு.